அந்தியூர் குருமா செய்யலாம். அதுக்கு தேங்காய், வரமிளகாய் எல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். ஜாரில் பூண்டு, இஞ்சி 2 துண்டு, பொட்டுக்கடலை, பட்டை, சோம்பு, கசகசா இது அரைவிட்ட பிறகு தக்காளி மேலே போட்டு அரைச்சி வச்சிடலாம். எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சிக்கலாம். கடுகு போட்டோம், வெங்காயம், வரமிளகாய், பொடி கொஞ்சம், கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, கறி மசால் பொடி 3ஐயும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் வணக்கிக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு இருந்துன்னா உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. நான் உருளைக்கிழங்கு போடல. இப்போ உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு இறக்கி வச்சுக்கலாம். கொதி வந்துருச்சு, இறக்கி வச்சிடலாம்.